புனே மற்றும் வதோதராவில் இருந்து கூடுதலாக 12 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புயல் எச்சரிக்கையாக பல்வேறு மீட்பு நடவடிக்கைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு அங்கமாக தற்போது புனே மற்றும் வதோதராவில் இருந்து கூடுதலாக 10 NDRF தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் வருகை தர இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உடனடியாக நிவாரணப் பணிகளையும் மீட்புப் பணிகளையும் விரைவுபடுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரம் என்ன? தமிழ்நாடு அரசு இந்த டித்வா புயலை எதிர்கொள்ள பல்வேறு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில புனே மற்றும் வதோதராவிலிருந்து கூடுதலாக 10 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தமிழகம் வர உள்ளனர். ஏற்கனவே 28 குழுக்கள் SDRF NDRF என இரண்டு அமைப்பும் சேர்ந்து 28 குழுக்கள் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல 28 குழுக்கள் பிரித்து அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக இந்த 10 குழுக்கள் புனே மற்றும் வதோதராவிலிருந்து வரவழைக்கப்பட இருக்காங்க. குறிப்பாக அவர்கள் எல்லாம் அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து நேரடியாக கண்காணித்து வரக்கூடிய நிலையில புயல் எச்சரிக்கை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில மொத்தம் 12 தேசிய பேரிடர் மீட்பு படையின் அணிகள் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில புனேவில் இருந்து 5 அணிகளும் அதே போல வதோதராவில் இருந்து 5 அணிகளும் என மொத்தம் 10 அணிகள் கூடுதலாக தமிழ்நாட்டுக்கு வர உள்ளனர். இதில் 5 அணிகள் சென்னையிலும் 5 அணிகள் விழுப்புரத்திலும் நிலைநிறுத்தப்பட இருக்கிறாங்க. அதே போல அதிக கனமழை பெய்துள்ள நாகை மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் களத்தில் தற்போது பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்து வருவதாகவும் அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கூடுதலாக ஒரு அணி பேரிடர் மீட்பு படை நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு விரைந்துள்ளதாகவும் தெரிகிறது. அந்த அடிப்படையில இந்த டித்வா புயலை கையாளுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. அந்த அடிப்படையில 10 தேசிய மீட்பு படை குழுக்கள் தமிழகம் வர இருக்கிறாங்க. தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.